ரொம்ப சிம்பிள் நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வழியா வந்து அந்த சின்டெக்ஸ் டேங்க் கிட்ட இருக்கிறது எல்லாமே மாத்தி வைக்கலான்னு ரெடி பண்ணியாச்சு. மண் இன்னுமே வாங்கலைங்க. ஸோ அதனால வந்து இந்த மண்புழு உரத்தையும், தேங்காய் நார் தான் நம்ம தான் ட்ரம் கணக்குல வாங்கி வச்சிருக்கோமே. ஸோ இப்போதைக்கு அத மட்டும் மிக்ஸ் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு ட்ரம்ல இருக்கிறது நல்லாவே மக்கிருச்சு. இன்னொரு ட்ரம்ல இருக்கிறது சுத்தமாவே மக்கல அப்படியே இருக்கு. ஏன்னா நம்ம வந்து தண்ணீல நனைச்சு காய போடல. அதனால அப்படியே போட்டு வச்சாச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிச்சன் கம்போஸ்ட்டுக்கு நானே ரெடி பண்ணேன். அந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா, வேற எந்த ஒரு உரமோ, மண்ணோ எதுவுமே குடுக்கல. பட் ஆனா செடி பார்த்தீங்கன்னா, நல்லா வருது. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் மண்புழு உரம். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சன் கம்போஸ்ட்லேருந்து வர அந்த லிக்விட். 2 டேஸ் ஒன்ஸ் வந்து தண்ணீல கலந்து அத நல்லா அடிச்சு விட்டுர்றேன். அ பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேம்ப் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சதா என்னன்னு தெரியலைங்க. அழுக்கே போமாட்டேங்குது. என்னத்த தான் தண்ணி ஊத்தி தேய்ச்சு கழுவுனாலும், ஹார்பிக்கு, அதுக்கப்புறம் விம்மு எத போட்டாலும் கரை போவேனா அப்படிங்குது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த சிமெண்ட்டோட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன மண் இருந்தாலும் போயிடும். இத்தனைக்கும் மண்ணே இல்ல. அதுக்கே கரை பிடிச்சிக்கிச்சு. இனி மண்ணு போட்டா என்ன ஆகுமோ தெரியல. அது வேற பயமா இருக்கு. சிவப்பா பிடிச்சிக்குமோ செம்மண்ணு போட்டா அப்டின்ட்டு. அதனால கொஞ்சம் பார்த்து தான் மண்ணு வாங்கணும். இப்படிதாங்க இருக்கு. இப்போதைக்கு இருக்கிற மாடி தோட்டம்.